சாயிராம். எப்பொழுது உன்னால் எதுவுமே முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து உன் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. அனைத்தும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது குழந்தையே. கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. நீ ஏங்கித் தவித்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நடப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்த்து நிற்க கடினமாக இருக்காது. எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கவே இல்லை என்று சொல்வதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டாலே இறைவன் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும், நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு.
எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்துக்கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய கோபத்தையும் தூர எறிந்துவிடு. உன் குருவின் போதனைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்வது போல நடந்து பார். உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம். நான் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது நாள் வரை நல்ல காலத்தை நீ தேடிக்கொண்டிருந்தாய். இனி அந்த காலமே உன்னை தேடும். அதுநாள் வரை பொறுமையாக காத்திரு. நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ அனைவராலும் போற்றப்பட போகிறாய், மதிக்கப்பட போகிறாய், பாராட்டப்பட போகிறாய். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே. கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால்
நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உனக்கு உன்னை சோதிப்பதற்கல்ல. எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே. சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டு விடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ வேதனைப்படவோ கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும் உன்னை. சில நிமிடங்களை மறக்கவும் சில நிமிடங்களை கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும்.
தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறிவிடவில்லை. முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதாலும் யோசித்து கொண்டே இருப்பதாலும் எதுவுமே மாறிவிடப் போவது அல்ல. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் வருவது வராமல் போய்விடுமா? வருவது நிச்சயமாக வந்துதான் தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்குத்தான் வருமே தவிர, இவர்கள் வேதனைப்படுகிறார்களே என்று மற்றவர்களுக்கு அது செல்லவே செல்லாது. நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன்.
அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம். உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான். அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.